பாருங்க வியூ செம்மையாக இருக்குது. இடம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். 4வது மலை தான். 5வது மலை இனிமேல் தான் ஃப்ளைன்ஸ் வரும். அடுத்து 6, அடுத்து 7 சொல்லும் போது ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் ஒவ்வொரு டைமும் ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. அப்படியே குளிர் ஆரம்பிக்குது. இங்கே பாருங்க மேகம்லாம் சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட கேப்பில் ஆதியோகி ஸ்டாச்சு தெரியுது. அங்கே பாருங்க 10x பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. வாங்க வியூ பார்த்துட்டே வாங்க. பாருங்க டெரெயின்லாம் இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குது. பாருங்க மேகம் இங்கேருந்து தெரியுமா என்னன்னு ஓ தெரியுதுங்க. இதுதான் கடைசி பாயிண்ட். இதுக்கப்புறம் ஆதியோகி தெரியாது. ஓகே ஆமாம், இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த டாப்பில் இருந்தெல்லாம் பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும் வியூ. பாருங்க வியூ செம்மையாக இருக்குது. அதை காட்டுறக்காக எடுத்தேன். பாருங்க செம்மையாக இருக்குது லொக்கேஷன். ஓ அந்த மேகம் பாருங்கள் வேலை போயிட்டுருக்கான். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பிளெயின்ஸாக இருக்குது. கீழே இறங்கி திரும்ப மேலே ஏறி திரும்ப கீழே இறங்கி திரும்ப அங்கே மேலே ஏறணும். செம்மையாக இருக்குது பாருங்க வியூ. பாருங்க பாருங்க வியூ செம்மையாக இருக்குது வியூ. பார்த்திங்கன்னா ஒட்ட சித்தர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் அது. அதான் இங்கே பாருங்க. ஜஸ்ட்டு அங்கே வீடியோ எடுத்தேன், அந்த வியூ காமிச்சேன். அங்கேருந்து ஜஸ்ட் இங்கே தான் வந்திருக்கோம். செங்குத்தாக ஏறி இருக்கு. செம்மையாக இருக்குது. கடையெல்லாம் மோஸ்ட்லி க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. இன்னும் டைம் இருக்குது. இன்றைக்கி தேதி 15, இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒட்ட சித்தர் ஜீவசமாதி அடைஞ்ச இடம். நான் கும்பிட்டு அப்படியே காட்டுறேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் 7வது மலையோட டாப் தெரியுது. பாருங்கள் அப்படியே வியூ. சைலண்ட் வேலி செம்மையாக இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஹரி கோச் அவரை பார்த்தேன். இருங்க பேக் கேமராவில் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஹரி கோச் அவரை பார்த்தோம். ஹாய் பிரதர் அப்படின்ட்டு போயிட்டார். நான் நின்று வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். ஃபோட்டோவும் எடுக்க முடில, வீடியோவும் எடுக்க முடில. சரி அவர் இந்த மோஸ்ட்லி நிறைய வாட்டர் கேன்ஸ் எல்லாம் கீழே போட்டதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அதனால் சரி ஸ்டாப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டாருங்க. எதிர்பார்க்க முடில. டக்குன்னு பார்க்குறக்குள்ளே கிராஸ் பண்ணி போயிட்டார். ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் இது இனி அடுத்த வருஷம் தான். இந்த மாதத்தோட க்ளோஸு. எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வருஷமே ஒரு 50-60 டைமுக்கு மேலே ஏறியிருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டாகிராமில் 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ பார்க்கும்போது 27வது டைமாக என்னமோ ஏறுறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ தான் நானும் வேலும் தான் பார்த்தோம். வேலு கேட்டான் இவரா அப்படின்னு கேட்டான். பார்க்குறக்குள்ளே ஆமாம் அவர் தான் சொல்கிறக்குள்ளே ஹலோ பிரதர் அப்படின்ட்டு போயிட்டார். கைக்கு தான் காமிச்சேன். நிற்கலை. அவர் நின்றுருந்தாருன்னா சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம். சரி, ஏன்னா நம்ம யாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது. நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம சந்தோஷம் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி கேரக்டர் நான். பாருங்கள் இங்கேருந்து அங்கே தெரியுது பாருங்கள் 7வது மலை டாப்பு. இதுலேருந்து 6வது மலை தான். உங்களுக்கு இந்த டாப் தெரியுதுலேருந்து 6வது மலை. அந்த கீழே எல்லாம் குளிக்கிற இடம்னு சொல்லுவாங்க. அது குளிக்கிற இடம் இல்லை, தீர்த்த தொட்டி. அந்த தீர்த்த தண்ணி சுத்தமான நீர், ஒரு புனிதமான நீர். அந்த இடத்த அசுத்தம் பண்ணாதீங்க எப்பயும். நான் வெறும் மூஞ்சி கை கால் மட்டும் தான் கழுவுவேன். நேராக போய் சாமி கும்பிட்டு நான் காட்டுறேன். அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. செம்மையாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் சில்னஸாக அடிக்குது காற்று. வெயிலும் அப்படியே மேகம் மூடி மூடி அடிக்குது. ஆனால் காற்று கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த டைம். மேபி மேலே அங்கே போனால் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஓகே அப்படியே பார்த்துட்டே வாங்க. இருங்க நான் பேக் கேமரில் காட்டுறேன் பாருங்கள். சைலண்ட் வேலி செம்ம, சான்ஸே இல்லை. மலை சைலண்ட் வேலி அப்படியே காற்று அடிக்குது சூப்பராக. வேலை நடந்து போயிட்டுருக்காப்புல. இந்த இடம் அப்படியே கல் குத்துது லைட்டாக. சின்ன சின்ன கல்லாக இருக்குங்களா, அது அப்படியே குத்துது.
சரி, நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் காட்டுறேன், பார்த்துட்டே வாங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற இடம் அது மேலே இருக்குங்க. வேலே வேலே, மேலே ஏறலாமா, ஃபோட்டோ எடுக்கலாமா வரும்போதா? சரி, ஓகே, போப்போம். ஓகே, நாங்கள் வரும்போது தான் அங்கே ஃபோட்டோ எடுப்போம். இது வந்து இப்படி போகிற வழினால சரி வந்தாச்சு. பாருங்க எத்தனை வழி உருவாயிருச்சுன்னு. ஓ, இதுதான் இந்த வழி தானா? கரெக்டு தான். அவங்க தான் கொஞ்சம் மாற்றி போயிட்டுருக்குறாங்க. இப்படி போய் இப்படி இறங்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, பாருங்க செம்மையாக இருக்குது வியூ. இப்ப சந்தோஷப்படுறா. இவ்வளவு இருக்கா? என்ன அவ்வளவு குதிக்கிறீங்கடா? இவ்வளவு இல்லை, இன்னும் இருக்குடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே 6வது மலை முடிஞ்சு இங்கேருந்து 7வது மலை ஸ்டார்டிங்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உள்ள லிங்கம் இருக்குது, அட்டைப்பூச்சி குளம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த தொட்டி. உள்ள சிவலிங்கம் இருக்குங்களா, அதனால் வேலு போய் உள்ளே போய் தியானம் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் குளிக்க மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ப்யூரான இடத்த அசுத்தம் பண்ணுறாங்க எனக்கு பிடிக்காது. இன்னொன்று, போன டைம் விலாகில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மிஸ்ட்டாக இருந்துச்சு இடம்லாம். சூப்பராக இருக்குது. ஆனால் செம சில்லுங்க. மதியம் எத்தனை மணி தெரியுங்களா டைம் ஆச்சு? மணி 12:36. 12:36லேயும் சரியான சில்லு, ஐஸ் மாதிரி இருக்குது தண்ணி. அதான் அப்படியே மூஞ்சி கழுவுனேன். பாருங்க அப்படியே ட்ரை ஆயிடுச்சு. நீ எடுத்து அவ்வளோதான், நம்ம குளிச்சாச்சு. வேலு காட்டிடுவேன். வேலு வந்து பிறந்த மீன். வா வா சீக்கிரம். சரி, அவங்க நம்பிக்கையை நம்ம ஏன் இது பண்ணணும்? நான் வந்து நமக்கு வேலை, எனக்கெல்லாம் இது புனிதமான நீர், அதெல்லாம் அசுத்தம் பண்ண மாட்டேன். வீடியோ நான் செல்ஃபி தான் எடுத்துருக்கேன், நேர காட்டுறாங்க பாருங்கள். பின்னாடி அங்கே 2 பேர் குளிக்கிறாங்களா, அதனால் சரி காட்ட வேணாம். செம ஐஸ் மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு வேலை? நல்லா இருக்கு. அப்படியே கிரு கிருன்னு இழுக்குதுங்க. ஏண்டா நல்லா இருக்கா? சரி, ஓகே, அப்படியே நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கா. அங்கே சாமி கும்பிட்டு நான் அப்படியே காட்டுறேன். இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புறோம். வாங்க. வாங்க. ஆமாங்க, யூடியூப்பில். ஆமாங்க. ஓகே, இது இங்கே சாமி கும்பிட்டாச்சு. வேலையை குளிச்சுட்டா. நான் குளிக்கல, நான் வந்து மூஞ்சி மட்டும் தான் கழுவுனேன். அங்கே சிவலிங்கம் கும்பிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். ஃபுல்லாக 7 தான். ரொம்ப சோதிக்கும் பயங்கரமாக. எப்படியும் மணி பார்த்திங்கன்னா மணி 12:48 ஆகுது. எப்படியோ ஒரு 1:48 2 மணிக்குள்ளே ரீச் ஆயிரும் மேலே. அப்படியே வியூ பாயிண்ட் காட்டுறோம். வியூ பாயிண்ட் போகலாமா இவ்வளோ? ஓகே. வெயில் ஆனால் சுள்ளுன்னு அடிக்குது, தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குங்க. அதான் நேச்சர். மரம் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஏன் வெட்டுறாங்க என்னன்னு தெரியல. விறகு காவேது. ஓகே, பாருங்க டெரைன் எப்போயுமே குளிராக தான் இருக்கும். பட் ஆனால் காற்றடிக்குது, ஹீட்டு தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் சில்னஸ் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் தண்ணி பிடிச்சேன். இந்த இடத்துல தண்ணி வரும், பட் ஆனால் இப்போ ஓசி திருப்பி விட்டாங்களா, தண்ணி இல்லையா என்னன்னு தெரியல. அதனால் இப்போ தண்ணி இருக்குது. நேராக சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு தண்ணி யூஸ் ஆகும். திரும்ப நாங்கள் கைத்தட்டி சோனைக்கு வந்து பிடிச்சி கொஞ்சம் குடிச்சிக்குவோம். இறங்கும் போது பெருசாக தேவைப்படாது, ஏறும் போது தான் தண்ணி தாங்க பயங்கரமாக எடுக்கும். பாருங்க. ஓகே, நான் கொஞ்சம் மேலே போய் காட்டுறேன், பாட்டே வாங்க. நான் தோன்றி விநாயகர்
இப்போ தான் சாமி கும்பிட்டு அப்படியே மலை ஏற போகிறோம். அங்கே பாருங்கள், அங்கே உச்சிக்கு தான் போகணும். செமையாக இருக்குது, மூச்சு வாங்குது ரொம்ப. ஓகே, அப்படியே பார்த்துட்டே வாங்க. பாருங்க, தாந்தோணி விநாயகர். அங்கே பாருங்கள், மேகம் எப்படி வந்துட்டுருக்குன்னு. சைலண்ட் வேலி எப்படி தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், சிறுவாணி ஃபில்ட்ரிங்கா, வாட்டர் ஃபில்ட்ரிங்கா சம்திங். இங்கேருந்து தான் நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்கு ஃபுல்லாக தண்ணி போகுது. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம். மணி 1:13, ஒரு 1:30க்கு ரீச் ஆயிரும். அப்படியே பின்னாடி வியூ பாயிண்ட் காட்டுறேன், காமிச்சிட்டு அப்புறம் திரும்ப சாமி கும்பிட்டு ஒரு பிளான் பண்ணுவோம். காற்று அடிக்குது, சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், டென் பிளேஸ் அதெல்லாம் என்னென்னமோ இருக்குது, என்னென்னு தெரில. மேபி அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் போகிறதுக்கு இருக்கும். இந்த மேகம் இப்போதைக்கு இங்கே வந்துச்சுன்னு வைங்க, செம்மையாக இருக்கும். அங்கே இருக்க மேகம்லாம் அப்படியே பார்க்கும்போது பாருங்க. ஓகே, நான் மேலே போய் காட்டுறேன். பார்த்திங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்க, கொடியெலாம் கட்டி விட்ருக்காங்க, புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கொடி கட்டிவிட்டது நான் இந்த வருஷம்தான் பார்க்குறேன். இது நான் 7வது டைம் ஏறுறேன். பாருங்க, அப்படி சுற்றி கொடி கட்டி விட்ருக்காங்க. நாங்கள் அப்படியே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்புறம் நான் காட்டுறேன். வேறு வேலையே முகம்லாம் நனைஞ்சு வச்சுங்க. இருங்க, நான் காட்டுறேன். வேலு, என்ன குளிச்சிட்டியா? என்னண்ணே ஈரமா இருக்கு, மழையில நனைஞ்சிட்டிங்களா? இந்தாங்கண்ணே டவலு, தொடச்சிட்டு மேலே வாங்க. பாருங்கள், மோஸ்ட்லி இப்போலாம் லேடிஸ்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே மேலாம் வந்துட்டாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. சூப்பர், இதெல்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். சரி, இங்கே பாருங்கள், பெரிய பாறை, கை வச்சதே ஏறணும். சரி, நான் அங்கே போய் வியூ பாயிண்ட்டை நான் காட்டுறேன். ஓகேங்க, மலை உச்சி ரீச் ஆகியாச்சு. இருந்தாலும் வியூ பாயிண்ட் போய் அப்படியே நம்ம கொஞ்சம் லைட்டாக சின்னதாக ஓப்பன் ப்ளீஸ், சின்னதாக வாட்டர் பிரேக், அவ்வளோதான். ரொம்ப குடிச்சிங்கனாலும் டயர்டாக்கிரும். அளவா குடிச்சிட்டு இப்போ தாங்க வேலு சொல்கிறான், அது வந்து சிறுவாணி டேம் ஆமாங்க. நானும் சைலண்ட் வேலின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இவன் தான் சொன்னான். இவன் பேச்சு கேட்டு சைலண்ட் வேலின்னு சொன்னால் அப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து சைலண்ட் வேலியாமா அந்த எண்டு. இது வந்து சிறுவாணி டேம். உங்களுக்கு அந்த வாட்டர் ப்யூரிஃபையர் காமிச்சு தெரியுங்களா, அது வழியாக தான் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வருது. சரி, நம்ம வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இங்கே பாருங்க, மேகம்லாம் செம்மையாக போயிட்டுருக்காங்க.